ஹாய் மை ஃபேமிலி. சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு. ஸோ அதனால் காலையிலே வீட்டு வாசல் எல்லாத்தையும் மங்களகரமாக ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லா செடியிலேருந்தும் பூவை எடுத்துட்டேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் ஜாதி மல்லி, அரளி, கொஞ்சம் ரோஸ் இதெல்லாமே பூக்குங்க. 2 நாளைக்கு நான் பறித்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அப்போ செவ்வாய் வேலைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி கோயிலுக்கு கொஞ்சம் பிரசாதம் செஞ்சு படைக்கணுன்றதுனால அந்த சாமிக்கும் கொஞ்சம் மாலையாக கட்டிட்டு, வீட்டில் இருக்கிற சாமிக்கும் கொஞ்சம் மீதி பூவை கட்டிட்டு, ப்ளஸ் கொஞ்சம் ரோஸு, இந்த அடுக்கு மல்லி எல்லாத்தையும் ஒரு பூவாக வச்சிடலாம் ஃபோட்டோக்கு, அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். வீட்டில் லெமன் மரத்தில் லெமன் நிறையாவே இருந்தது. சரி அதையும் பறித்து வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு அதையும் பறிச்சிட்டேன். அதில் ஒன்று மட்டும்தான் பழுத்து இருந்தது, மீதி எதுவுமே பழுத்தில். காயாக அரிஞ்சு வாசலில் வைக்கிறப்போ ஒரு 2-3 நாளைக்கு தாங்கும். பழமாக அரிஞ்சு வச்சா தாங்காது. சாமி கோயிலுக்கு போகணும், பிரசாதம் ரெடி பண்ணணுன்றதுனால நான் சக்கரை பொங்கல் தான் இன்றைக்கி ரெடி பண்ணேன். நான் எப்படி சக்கரை பொங்கல் செய்வேன்னா, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த பச்சரிசியை ஊற வச்சு, அதுக்கப்புறம் தான் நான் அதை சாதம் வடிக்கிற மாதிரி நல்லா கொலைய வச்சு, அதுக்கப்புறம் வெல்லத்தை இடித்து போட்டு, அதுக்கப்புறம் எப்பயும் போல் நெய் இதெல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி எடுத்துருவேன். டைமே இல்லாதவங்க நீங்கள் என்ன பண்ணலாம், குக்கரில் ஒரு 2-3 விசில் போட்டு சாதத்தை மட்டும் வேக வச்சுட்டு எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் கூட நீங்கள் வெல்லத்தை போட்டு ரெடி பண்ணி எடுக்கலாம். கோயிலுக்கு தனியாக தப்புலையும், வீட்டுக்கு தனியாக சின்ன கிண்ணத்துலையும் எடுத்து வச்சுட்டு, பூஜை ரூமில் பூ தட்டினது எல்லாத்தையும் சாமிட்டெல்லாம் போட்டு வெள்ளத்தில் எண்ணெய்லாம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டேன். சாமி இன்றைக்கி சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது அலங்காரம்லாம் பார்த்துறதுக்கு. அப்படியே உண்மையிலுமே ஒரு பொண்ணே உட்காண்டிருக்கிற மாதிரி இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கேயே பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு விளக்கு ஏற்றிட்டு, அந்த தையில் பிரசாதம் கொடுத்ததை நான் எப்பயுமே 2 அதில், ஒரு அதில் விபூதியும் ஒரு அதில் குங்குமமும் வச்சுருப்பேன். எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் பிரசாதத்தை அந்த அதில் மாற்றி வச்சுருவேன். அதே போல் பிரசாதத்தை மாற்றி வச்சுட்டு வெளியில் போயிட்டு நிலாவை பார்த்துட்டு இருந்தேன். பௌர்ணமி 3ஆம் நாற்று நிலாவை பார்த்து நம்ம எதனா வேணா நடத்தும்னு சொல்லுவாங்க. நீங்களும் ஞாபகம் வச்சு 3ஆம் நாற்று உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வேண்டிக்கோங்க. நடத்துதான்னு பார்ப்போம். நானும் வேண்டிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூட ஒரு லைக் போடுங்க.